அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால், ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அதிமுகனுடைய பொதுக்குழு, அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதாவது சி.வி. சண்முகம், சரக்கு சண்முகம், அவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலக வரலாற்றிலே யாரும் கிடையாது. ஒரு பொதுக்குழு என்று சொன்னால் என்ன பண்ணுவோம், நாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உக்காந்திக்குவோம். ஒரு தலைவர்கள்னா இரண்டாம் தலைவர்கள்லாம் மேடைகளில் அமர்ந்து அவருடைய கருத்துக்களை, அவங்களுடைய கட்சி இன்னைக்கு தேர்தல் வரப்போகிறது, அப்படி இருக்கின்ற போது நீங்கள் தேர்தலில் என்ன வேலை பார்க்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு தீர்மானம் இல்லையா, தீர்மானம் நிறைவேற்றுவது பொதுக்குழு. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சரக்கு சண்முகம் என்ன பண்ணுறான்னா, காலையிலே சரக்கு போட்டுட்டு அங்கே போய் மேடையில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அதன் பிறகு மைக்கை பிடிச்சிட்டு என்ன பேசுகிறான், பைத்தியம் மாதிரி உளறான். என்ன சொல்கிறான், நம்ம 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டும், ஏதோ ஒரு 3 லட்சத்துக்கு மேலே தான் நம்ம தோர்ந்துருக்குறோம். இன்னைக்கு நான் போட்ட பிச்சை அந்த ஸ்டாலினுக்கு, திமுகவுக்கு நாங்கள் அதிமுக போட்ட பிச்சை. பைத்தியமே, நான் கேட்குறேன், பிச்சைனா என்னடா, நீ பிச்சை போட்டியா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இல்லையா? இன்னைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை எத்தனையோ பேர் சொன்னா, அதாவது ராசி சரியில்லை, கட்டம் சரியில்லை, அதையெல்லாம் முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், உங்க கட்சியில் வாக்களித்திருக்கிறார்களா, இல்ல அதிமுக தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தார்களா, அல்லது நீ போட்ட பிச்சன்றியே, நீ முதலமைச்சரா அதிமுக அம்மா ஜெயலலிதா இறந்து போனாங்க, நீங்க வாங்க மு.க. ஸ்டாலின், நீங்க உங்களை முதலமைச்சரா பதவியில் அமர்த்துறன்னு சொல்லிட்டு பிச்சை போட்டியாடா பைத்தியம். ஏய், நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்களுடைய முதலமைச்சரை அது ஒருமையாக பேசுற. நான் கேட்கிறேன், எடுபடாத எடப்பாடி பழனிசாமிய அவ ஒரு சரக்கு சண்முகம் பேசுகின்ற போது ஒளறான், அதை பார்த்து சிரிக்கிறனா? நீ ஒரு முன்னாள் முதல்வர், இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சொன்னால் நீ பரவாயில்லை. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் பல வாக்குகளை பெற்று மக்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஒருமையில் சரக்கு சண்முகம் அது காலையிலேயே சரக்க போட்டுட்டு நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஒருமையாக பேசுகிறான் என்று சொன்னால் எங்களுக்கும் பேச தெரியும். டேய், நாங்க ஏன் பொறுமையா போயிட்டு இருக்கோம்? ஒரு ஆளுங்கட்சி அராஜகம் இருக்கக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் அநாகரிகமா பேசக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு கட்டளை இட்ட காரணத்திற்காக நாங்கள் பொறுமையா போயிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடா, நீ எப்ப பார்த்தாலும் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற. அதுல ஒருத்த அந்த தாடிக்கார, முன்னாள் தாடிக்கார உதயகுமார், அவன் அப்படிதான் ஒரு மீட்டிங்ல சொல்றான், அப்பா அப்பா என்று சொல்லுகிறார்களே, ஏண்டா உனக்கு அதாவது அறிவுள்ளியான் என்று கேட்கிறான். ஏய், உங்களுக்கெல்லாம் முதலமைச்சரை ஒருமையில பேசுறதா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இப்ப அம்மா உயிரோடு இல்லை, நான் அம்மாவை பத்தி பேசல, அப்பா அப்பா என்று அவமானமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படிதான் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறான். நான் கேட்கிறேன், அப்ப ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மா என்று சொன்னார்கள், நாங்க ஏதாவது சொன்னோமா? கிடையாது. நாங்க திரும்பி பேசுகின்ற போது கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படி நாங்க சொல்வோம். நீங்க என்னன்னா நீங்களா இழிவுபடுத்துறீங்களே. அந்த பொதுக்குள்ள அப்படிதான் அந்த ஜெயக்குமார், உன்னையே கட்டம் கட்டிட்டாங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரே, நீ மனு கொடுக்க வந்தவர்களை இல்லையா, நீ என்ன பண்ணன்னு இதுல நான் சொல்ல விரும்பல. அவர்களுக்கு நீ கற்பத்தை உண்டாக்குன. அப்படி இருக்கக்கூடிய ஜெயக்குமாரே, நீ அப்படிதான் ஒரு மைக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை மாண்புமிகு முதலமைச்சரை நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற. என்னங்கடா இது நியாயம்? நான் நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு மக்கள் உண்மையாக பாடம் புகட்டுவார்கள். சி.வி. சண்முகம், மைக்க புடிச்சா உனக்கு இதுதான் வேலையா? ஒரு பொதுவுக்குள்ள என்ன பேசுற, பிச்சை போடுற? நீ என்ன பிச்சை போட்ட? எங்களுக்கு முதலமைச்சர் ஒரு ஆசை வேண்டும் என்று சொன்னால், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனார்கள் அல்லவா, அப்போது நாங்க 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ நாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கூட கேட்டிருக்கலாம். எங்களுக்கு வேண்டாம். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே சொன்னார்களே, அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே சொன்னார்களே, என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம்,
2026 எங்களுக்கு மக்களால் ஓட்டு போடட்டும், நாங்க அதை மனசார ஏத்துக்கிறேன்னு சொன்னவர் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடியவர்களே இதே சி.வி. சண்முகம், நாங்க பொறுமையா போறோன்னு பேசாத, நீ எதற்கெடுத்தாலும் நீ போய் எங்களுடைய முதலமைச்சரை ஒருமையில் பேசுற. உனக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவியா? எங்களுக்கு எல்லாம் பேச தெரியாதுன்னு நினைக்காத. நாங்க இன்னைக்கும் இப்பயும் பொறுமையா போறோம். சி.வி. சண்முகம், அறிவு இருக்கா உனக்கு? பொதுக்குள்ள என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியாத? வாழு வாழு வாழ்னு கத்திக்கிட்டு எங்க கட்சிடா நாங்க உங்களை நாங்க சொல்றோமா? உங்க கட்சி வச்சுக்க பைத்தியம். சி.வி. சண்முகம், என்ன நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன். அதாவது ஆடு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா வரப்போறவங்க உங்களுக்கே பயம் வந்துருச்சு. இவங்க தேர்தல் நேரத்துல இப்ப 1000 ரூபாய் கொடுக்கற மாதிரி ஒவ்வொருவருக்கும் இலவச பொண்டாட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசினா. ஆனா மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு மேடை கிடைச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு முதலமைச்சரையும் மந்திரியும் வாடாப்படன் பேசுவது உனக்கு தான் தெரியுமாடா? சி.வி. சண்முகம், அடக்கி வாசி இல்லையா? மக்கள் உனக்கு இதுக்கெல்லாம் பாடம் போட்டுவார்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.